நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம மைவி3 ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்டி சார் வந்து எப்போ வெளியில் வருவார் அப்படின்ற மாதிரி முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஆகஸ்ட் 15 எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் 15 இல்லாட்டி செப்டம்பர் 5 வந்து பெயில் கிடைக்கும், வெளில வந்துடுவார் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 15. முதல்ல அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் ஆவார், பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து அந்தளவுக்கு ஒரு கன்ஃபார்மாக தெரியல. சப்போஸ் நாளைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 5 வந்து கண்டிப்பாக எம்டி வந்து பெயிலில் வெளில வந்துடுவார். வெளியில் வந்தவொடனே நமக்கு அவர் வெளில வந்தவொடனே நம்ம பே அவுட்டு போடுறத பற்றி தான் பேசணும். பே அவுட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுவார். பார்த்திங்கன்னாக்க நம்ம எம்டி சேனல்லே கண்டிப்பாக வீடியோ வரும். அதனால் அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். யார் எதை சொல்கிறாங்க அப்படின்றது எதுவும் ரொம்ப கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நமக்கான பணம் நமக்கு கண்டிப்பாக எம்டி வந்து போடுவார். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இப்போ யூடியூபர்ஸ் பார்த்திங்கனாக்கா நிறையா பேர் வாயில் வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து மைவி3யில் வந்து நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு தான் தெரியும் மைவி3 ரன்னிங்கில் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. எவனோ நிறையா டிவி சேனல்காரனே நிறையா சொல்கிறாங்க. மைவி3 வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் தூக்கி விட்டாங்க, இனிமே ஆப் ஒர்க் ஆகாது, ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் அப்படி இப்படின்னு நிறையாவுக்கு சொல்கிறாங்க. அவன் எதோ சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த மாதிரி தப்பாக வந்து நியூஸ் சேனலில் சொல்கிறானுல்ல, தப்பாக நியூஸ் கொடுக்குறவனை முதல்ல பிடிச்சி உள்ளே போடணுங்க. அது ஏன் கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது? ஒரு நிறுவனத்தில் வந்து அவருடைய எம்டி வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்டு வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவனும் வந்து அந்த யூடியூபரோ இல்லை டிவி சேனல்காரனோ எல்லோரும் முடிவெடுத்து சொல்கிறாங்க, இனிமேல் இவங்க தான் கோர்ட் அப்படின்ற மாதிரி. மைவி3 ஆப் அவ்வளோதான் முடக்கப்பட்டது, உறுப்பினர்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க, அப்படி இப்படின்னு நிறையாவுக்கு போடுறானோ. இவனுள்ள இந்த மாதிரி பொய் வதந்தியை கிளப்புறவனுள்ள முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதாவது ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இழுத்து மூடி விட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. நம்மளுக்கு கண்டிப்பாக நமக்கு தெரியுதுங்க. நம்ம வந்து மைவி3யில் இருக்கிறோம், அந்த ஆப்பை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், டெய்லி கேப்ஸாக போடுறோம், காசு எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத பொருளையை கிளப்பி மக்களுடைய மனதை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிலங்க. யார் எது பேசினாலும் பேசிட்டு போட்டுங்க, நமக்கு என்ன? நம்ம டெய்லி சீலிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியுது நம்ம ஆப் வந்து ஒர்க் ஆகுது, நம்ம ஆப் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். யார் எது பேசினாலும் பேசிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு கண்டிப்பாக இவங்க வாயை அடைக்கிறதுக்கு செப்டம்பர் 5 கண்டிப்பாக நம்ம எம்டி வெளியில் வருவார். இந்த யூடியூபர்ஸு டிவி சேனல்காரெல்லாம் வாய் அடைச்சி போய் காணாமல் போகிறாங்க. இதுதான் உண்மை. செப்டம்பர் 5 எம்டி வெளியில் வந்துடுவார். நமக்கான தீர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லோரும் பொறுமை காத்து வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அதான் ஆகஸ்ட் 15 நாளைக்கு வருவாருன்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சப்போஸ் அதுக்கிடையில் ஏதாவது தகவல் வந்தால் கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் 5 வரலையும் நம்ம வந்து அனைவரும் கொஞ்சம் பொறுமையை காத்து நம்ம கம்பெனியை வந்து லைஃப் லாங் கொண்டுட்டு போகிறதுக்கு நாம் கொஞ்சம் துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.